ஒரு நாள் காலையில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் உங்கள் ரசிகன் என்றார் ஃபோன் பேசியவர். நல்லது, சொல்லுங்க. என் பெயர் சாஸ்திரி, சென்சார் போர்டு அதிகாரி. சொல்லுங்கள் சார், உங்களை போன்றவர்களை ரசிகராக பெற்றிருப்பதில் எனக்கு ரொம்ப பெருமை. நான் உங்களை பார்க்கணும். என் ஆஃபீஸ் பனகல் பார்க் அருகில் தான் இருக்குது. நீங்கள் ஷூட்டிங் போகிறபோது ஒரு சில நிமிஷம் எனக்காக ஒதுக்கணும், முடியுமா? கண்டிப்பாக வர்றேன் சார். அன்றைய தினமே ஷூட்டிங் போகிற வழியில் சென்சார் போர்டு ஆஃபீஸுக்கு போய் சாஸ்திரியை சந்தித்தேன். மிக நல்ல மனிதர், திறமையான, அதே சமயம் மிகவும் கராரான அதிகாரி. அவர் பெயரை சொன்னாலே பல சினிமாக்காரர்களுக்கு நடுக்கம் வந்துவிடும். என்னை அன்போடு வரவேற்று உட்காரச் சொன்னார் சாஸ்திரி. ஒவ்வொரு வருஷமும் ரிலீஸ் ஆகிற ஏறத்தாழ எல்லா படத்துலேயும் நீ நடிக்கிற. சென்சார் அதிகாரிங்கிற முறையில் நான் தவறாமல் பார்க்குறேன். உன் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு சென்சார் நாகேஷ்னு ஒரு பட்டம் கொடுத்துடலாம்னு கூட தோணுது என்றார். எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. தொடர்ந்து பேசினார். முந்தா நாள் கூட ஒரு படம் வந்தது, பார்த்தேனே, பேர் கூட அன்னை இல்லம் சார். எனக்கு நல்ல காமெடி ரோல். நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சார்? அதை காமெடி நான் சொல்கிறேன். என்னப்பா நீ அப்படின்னு இழுத்து பேசுகிற திக்குவாய் உனக்கு காமெடியாக இருக்குதா? நான் எதுவும் பேசாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். திக்குவாயை வைத்து காமெடி பண்ணியிருப்பதற்காகவே இந்த படத்தை நான் தடை பண்ணலாம்னு நினச்சேன். தமிழ்நாட்டில் இது மாதிரி திக்குவாயால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. அவங்களும் அவங்க குடும்பத்தினரும் நண்பர்களும் படத்தில் நீ திக்கி பேசுகிறத பார்த்துட்டு அதை ரசித்து சிரிப்பாங்கன்னு நினைக்கிறியா? அதை பார்க்குற அவங்க வேதனைப்பட மாட்டாங்களா என்றார். என்னை யாரோ சம்மட்டியால் ஓங்கி அடித்தார் போல உணர்ந்தேன். அவருக்கு என்ன விளக்கம் சொல்லி என் நடிப்பை நியாயப்படுத்த முடியும்? என்னால் எதுவும் பேச முடியவில்லை. என் முன்னே கையை நீட்டினார். இனிமேல் இதுபோல் அடுத்தவர்களின் குறைபாடுகளை கிண்டல் செய்யும் விதமாய் நடிக்க மாட்டேன் என்று எனக்கு இப்போதே சத்தியம் செய்து கொடு. இந்த படத்தை ரிலீஸ் செய்ய நான் அனுமதி வழங்குகிறேன் என்றார். சற்று கலங்கிய கண்களுடன் நான் அப்படியே செய்து கொடுத்தேன். இவ்வாறு சொன்னவர் நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்கள். அன்னை இல்லம் படத்தில் அவர் திக்குவாய்க்காரராக நடித்த அந்த நடிப்பை பார்த்து தான் சென்சார் போர்டு அதிகாரி இவ்வாறு அவரிடம் கூறியுள்ளார். எப்படிப்பட்ட நடிகர்களாக இருந்தாலும் அவர்களிடமும் சில குறைபாடுகள் இருக்கும் என்பதையே இது காட்டுகிறது. அதை சரி செய்த அதிகாரிக்கு பாராட்டுகள். நன்றி.